Nonsense. குட் மார்னிங் சார். What is good about the morning? பாரு, அவன் படிச்சுக்கிட்டு ஊர் சுத்துறத பார்ட் டைமா வச்சுக்குவான். நீ படிக்கிறதே பார்ட் டைமா வச்சிருக்கிறியா? ஆமா, எங்க வேகமா போயிட்டு இருக்க? சிகரெட் வாங்க போறேன் சார். ஊதுறதுக்கா? அநேகமா பரீட்சையும் ஊதிரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். பட்டா என்ன பனியனை மேல போட்டுக்கிட்டான்? ஹாய் ஹாய். ஐயோ, இவனோடா? அண்ணாத்தே வணக்கம் அண்ணாத்தே. இது அண்ணாத்தையா? ஏண்டா, நான் என்ன உங்க கூட பிறந்த அண்ணனா? ஆமா, ஏன் இவனோ வெண்ணிடாடையில அலையறானுவா? குண்டனுக்கு ஏன் குப்புன்னு வேர்க்குது? சார், நாங்கெல்லாம் ஒரிஜினல் தமிழர்கள். கேட்லயே சொன்னாங்க. ஏய், சொல்றேன் என்னன்னு தப்பா நினைக்காத. அநேகமா 7 ஜென்மத்துக்கு நீங்க பாஸ் பண்றதுக்கான அரியும் காணும் குறியும் காணும். நல்ல சகுனம். சும்மா இருங்க சார். வேட்டி இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஏன் வேட்டிக்குள்ள வெற்றி நோட்ஸ் சொருகி வச்சிருக்கிறியா? ஏய், எக்ஸாம் ஹால்ல ஆங்காங்கே மெட்டல் டிடெக்டர் வச்சிருக்கிறோம். மாட்டிக்கிட்ட 3 வருஷத்துக்கு நீ எழுதவே முடியாது. டென்ஷன் ஆகாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். இவன் பாத்துக்குவான். இந்தியன் எக்ஸாம் சிஸ்டம் ரொம்ப மோசம் பெருமாள். இங்க அவன் பரிச்சு அவன் எழுத சொல்றான். ஆனா ஃபாரின் கண்ட்ரில அப்படி இல்ல. நமக்கு ஒரு செக்ரட்டரி வச்சு எழுதலாம் தெரியுமா? எப்படி எப்படி? ஏண்டா, இங்க என்ன பாடம் எடுக்கிறமா இல்ல படம் எடுக்கிறமா? ஜாக்கிரதை, டூப் வச்சா எழுத போற. என்னடா ஹிஸ்டரி ப்ரொஃபசர் ஹிஸ்டரியா வந்த மாதிரி கத்திட்டு போறாரு? அது ஒண்ணு இல்லடா. எப்போ இவர் அந்த எலிசபெத் டெய்லருடைய ஜியோகிராஃபிய பார்த்தாரோ அப்பவே இவருடைய ஹிஸ்டரி தடுமாறிடுச்சு. அவதான் தை தை டெஸ்டானடா. பெருமாள், எப்போ ஒருத்தருடைய வாழ்க்கையில ஒரு பெண் என்டர் ஆகுறாளோ அப்பையில இருந்து பிரச்சனை தான்டா. இந்த ஒரு பாயிண்ட் பெருமாளுக்கு தெரியாம நீ போயிடுச்சு. கொஞ்சம் புளியோதரை அவாய்ட் பண்ணி பாரு. நாளையில இருந்து பெருமாள் பிரியாணில இறங்குறான். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பேன். எவனாவது பிட்டுக்கிட்டு வச்சிருந்தீங்க தொலைச்சிருவேன், தொலைச்சு. ஜாக்கிரதை. ஏய், நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்கல. என்ன இது? நீங்க இத பாக்கலையே? என்னடா புத்தூர் கட்டு மாதிரி உடம்பு பூரா பிட்டு? ஏய், எங்கடா உன் புத்தியை காமிச்சிட்ட பத்தியா? நட, பிரின்சிபால் ரூமுக்கு நட. சார், இது என்ன தெரியுமா? ஏன் தெரியாது? பரீட்சையில நீ என்ன மார்க் வாங்க போறேங்கறத சிம்பாலிக்கா காட்டுற. இல்ல, இது சாதாரண முட்டை இல்ல சார். இத இப்படியே தூக்கி உங்க முகத்துல அடிச்சோம்னா உங்க மூஞ்சி ஆஃப் பாயில் ஆயிரும். ஆசிட் முட்டை. இப்ப சொல்லுங்க, நான் பிரின்சிபால் ரூமுக்கு வரணுமா? வரணுமா? வேண்டாம், தேவையே இல்ல. நீ ஏன் கண்ணா அனாவசியமா டென்ஷன் ஆற? சும்மா ஜமாயிச்சுவே. அப்ப நான் வரட்டுமா? சார், ஸ்ட்ரைட்டா போய் ரைட் கட் பண்ணுங்க. பாத்ரூம் போங்க. ஒரு வழியா எக்ஸாம் முடிஞ்சதுடா. ஏன் இவ்வளவு வேதனையா சொல்ற? அதெல்லாம் படிச்சு எழுதுறவங்களுக்குடா. முட்டையும் பிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பரீட்சையும் எந்த நேரத்தில் நான் மீட் பண்ணுவேன். இங்க பாத்தியா, புத்தர் மாதிரி தனியா உட்கார்ந்துருக்காரு நம்ம ஆளு. ஜீவா, நீ முன்ன மாதிரி இல்லையே. என்னைக்கு கௌசல்யாவுடைய குரலை டெலிபோன்ல கேட்டானோ அன்னையில இருந்து நம்ம கூட கலகலப்பா பேசுறதே நிறுத்திட்டா. ஏய், பொண்ணுங்கன்னா அப்படித்தான்டா. ஒருத்தனை சைட் அடிப்பா, இன்னொருத்தனை லவ் பண்ணுவா, கடைசியில எவனோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போவா. விடுறா. ஏண்டா ராமா, லீவ் விடுறாங்களே, நீ என்ன பண்ண போற? முன்னெல்லாம் வாரத்துல 2 நாள் ஃபிகரோட சுத்துனேன். இனிமேல் ஃபுல் டைம் சுத்துவேன். ஆமா, அண்ணா நகர்ல ஒரு ஃபிகர் வச்சிருந்தியா, அதை என்னடா பண்ண? அதை ஏன்டா கேக்குற? எனக்கு வேணும் தான். ஏன் நின்னுட்டே வாமா. எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, பண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. இந்தம்மா, இந்த பணத்தை வாக்மேனி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிமா. பரவாயில்ல. ஏன் கௌசல்யா, என்னது இது?
வாக்மேன் இல்லாம பிச்சு போடுவா? நம்ம கிட்ட நிறைய இருக்குல்ல பாட்டி. சொலையா 300 ரூபாய். உன் சம்பாத்தியம் தான் கொடுப்பியா? எங்க அப்பா சம்பாதிச்சனால 300 rupees கொடுத்தேன். இதே நான் சம்பாதிச்சிருந்தா 3000 rupees கொடுத்திருப்பேன். சபாஷ் கௌசல்யா, அப்படி சொல்லு. நம்ம நாட்டுக்கு உன்ன மாதிரி பெண்கள் தான் தேவை. சாகும்போது நம்ம என்னத்தை கையில கொண்டு போறோம்? சத்தானி வாடி. தாத்தா உன் பேத்திமா சேர்ந்து சொத்தை அழிக்கிறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். நான் என்ன சொல்றது? சீக்கிரம்டா, இல்லைன்னா ட்ரெயினை விட்டுருவோம். சும்மாறா நீ வேற. டேய், உன் நிலைமை எங்களுக்கு நல்லா புரியுதுடா. என்ன பண்றது? இதுக்கு மேலேயும் கௌசல்யா கிடைப்பான்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லடா. நீ எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய ஜீவாவா வாடா ப்ளீஸ். டேய் ஜீவா, தயவு செஞ்சு நீ ஊருக்கு கிளம்புறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுவும் இப்பவே உடனே காலி பண்றது ரொம்ப நல்லது. நீங்க போங்கடா. என்ன ஜீவா இவ்வளவு தூரம் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம்? முட்டாள்தனமா திருப்பி திருப்பி அதே. நீங்க போங்கன்னு சொன்னால போய் தொலைங்கடா. போங்க அண்ணா. அவன் சொன்னா கேட்க மாட்டான். டைம் ஆச்சு, வாங்கடா. பிச்சு, மரி எழுந்துருங்கடா. டேய் எழுந்துருங்கடா. நீங்களா ஊருக்கு போல? ஏன்டா பேச மாட்டேங்கிறீங்க? ராத்திரி பூரா பனிலே படுத்திருந்தீங்க. உன்னை விட்டு எங்களால பஸ் ஸ்டாண்ட் வரை கூட போக முடியலடா. நீ தானடா எங்களை போன்னு சொன்ன. சாரிடா, சாரி. உள்ள வாங்கடா. வாங்க. நாயாச்சு மாமி அழைச்சு சொல்லுவோம். நாயாச்சு மாமி அழைச்சு சொல்லுங்க. வந்தே பன்னலபூஷணம் வந்தே வந்தே சூரிய சாங்க வந்தேனோ வந்தே முகுந்த பிரியோ வந்தே வச்சேனாவேந்த வரதோ வந்தே சிவோ சங்கரோ ஓ மாங்கல்யம் தந்துரானே நம ஜீவன கேதுனா வந்தே வஸ்ராமி தேவே சங்கீவதராம் சதம். கண்ணூஞ்சலாடினார் காஞ்சன மாலை. இங்கே இந்த கர்நாடக பாட்டு தானே மாடர்ன் பாட்டு. எவ்வளவு நல்ல பாட்டு எல்லாம் இருக்கு. அதுல ஒரு பாட்டு பாடுங்களேன். ஏன் பாட்டி இவ்வளவு லேட்டா கல்யாணம் பண்ணிக்கிற? ஓஹோ, கௌசல்யா அக்காக்கும் உன்ன மாதிரி முடி நரைச்சாதான் கல்யாணம் பண்ணி வைப்பியா? ஏய் சரஸ்வதி, என்னது அதிக பிரசித்தனம்? வாங்க. பொண்ணு மாப்பிளைக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. மீனாட்சி மாமி, சாமி ரூம்ல ஆலங்கரைச்சு வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாங்க. 2 பேரும் கிழக்கு பார்த்து நில்லுங்க. எல்லாருக்கும் சரவண பவன்ல டிஃபன் ஏற்பாடு பண்ணியிருக்கார். வண்டியில ஏறி புறப்படுங்க. நாளை அவர் தானா? அப்போ சிவசங்கரா, நானும் கிளம்புறேன். என்ன பிரகாஷ், என்ன இத்தனை நாள் கழிச்சு வர்ற? அப்பப்பா, அப்பப்பா, ஷீஸ் மை வைஃப். எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏடா உன்னை அருணா கல்யாணத்துக்கு வர சொன்ன, நீ இப்படி வந்து நிக்கிறியடா? பாட்டி நீ சும்மா ரெடி. உங்க அப்பா பண்ணி வச்சானா? இல்ல அம்மா, நீங்க ஏன் இப்படி டென்ஷன் ஆவறீங்க? இட்ஸ் வெரி ஆக்சிடென்டல். பெங்களூர்ல சுஜித்ராவை கல்யாணம் பண்றதா முடிவு பண்ண. நாங்க என்ன செத்தா போயிட்டோம்?
ஒரு வார்த்தை உன்னால சொல்ல முடியல. ஏன் இப்படி கோவப்படுறீங்க? அவ மனசுக்கு பிடிச்ச பொண்ணதான் கல்யாணம் பண்ணுவா. என் மனசுக்கு இவள பிடிச்சிருந்தது, அதனால இவள கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன். வாட்ஸ் ராங் இன் திஸ்? அப்பப்பா சொல்லுங்க. அப்போ இவளோட கதி? அப்பப்பா நான் எழுத்து பேசுறேன்னு நினைக்காதீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கும் கௌசிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ட்டு நீங்க மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டீங்க. ஆனா நாங்க வளர்ந்து பெருசானதுக்கு அப்புறம் எங்க மனசுல என்ன இருக்குன்னு கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஓஹோ, நீங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களோ? தப்புதான்ப்பா, நாங்க பண்ணது தப்புதான். அதனாலதான் நீங்க இஷ்டப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ண வந்துருக்கீங்களோ? ரொம்ப ரைட். அப்பப்பா நான் கௌசி கிட்ட அந்த மாதிரி பழகவே இல்லை. நான் எல்லாத்தையும் கெடுத்துட்டேடா பாவி. நீ உருப்படுவியா? உன்னையே நினைச்சுட்டு இருக்காளே ஒருத்தி, அவளை நீ கொஞ்சமாவது மனசுல நினைச்சு பாத்தியா? உனக்காக அவ மலையாள பாஷை வர கத்துண்டாடா. பாட்டி நீ சும்மா இருடி. பரதேசி மாதிரி வந்த உன்னை வளர்த்து ஆளாக்கினதுக்கு எங்களுக்கு இது தேவைதான். நான் பரதேசிதான், ஒண்ணு இல்ல. அது வந்தா இப்படி சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிறது தப்புதான். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்களை ஆசீர்வாதம் பண்றதுக்கு இந்த உலகத்துல உங்களை தவிர வேற யாருமே கிடையாது. நீங்க நாடிங்க கொல்லுங்க, ஆனா தயவு செஞ்சு இந்த மாதிரி மட்டும் ஆசீர்வாதம் பண்ணாதீங்க. என் கண் முன்னாடி நிக்காத, ஒழிஞ்சு போ. இவளை இழுத்துட்டு போ. அப்பப்பா ப்ளீஸ் போடா. கௌசி, ஐ எம் வெரி சாரி. வரேன். பிரகாஷ், உள்ள போ. வாங்க நாயர், சூடா என்ன இருக்கு? நெருப்பு இருக்கு, போய் கொட்டிங்க. நாயர் ஏன் டென்ஷன் ஆவறீங்க? எங்கடா போயிட்டு வரீங்க? நாங்க ஜிம் போயிட்டு வரோம். எங்க ஜீவா? ஜீவா மாடி இல்ல, சாப்பிட வரல. கிண்டலா? என்னைக்குடா உங்களை விட்டு சாப்பிட்டுருக்கான்? எங்க அவன்? அவன் வெளியில. அவங்க அப்பா எனக்கு லெட்டர் எழுதியிருக்காரு. அவன் குடும்ப நிலைமை என்னன்னு படிச்சு பாருங்கடா. அநியாயமா ஒரு நல்ல பையனை கெடுத்து குட்டிச்சவர் ஆகிட்டீங்களாடா. போங்கடா, போய் கூட்டு வாங்கடா. தேடிட்டோம், ஜீவாவை காணோம். ஏய், இங்க ஏதோ சினிமா ஷூட்டிங் மாதிரி இருக்கு, கும்பலா இருக்காங்க. நீலமா, எங்க இருந்து வரீங்க? ராயப்பேட்டை ஆஸ்பத்திரில இருந்து வரோங்க. எப்படி நம்புறது? இதுக்கு நோயாளிட்டுக்கு நான் வர முடியும்? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல இல்ல. பொம்பளைங்களாச்சும் ராத்திரில கவனமா போய்கிறத கேட்டேன். ஜாக்கிரதையா போங்க போங்க. எங்க இருந்து வரீங்க? என்ன சார், சினிமா ஷூட்டிங் நடக்குதா? உங்களை பார்த்தா நெஜ போலீஸ் மாதிரியே இருக்கு சார். கிண்டலா? என்ன அங்க கலாட்டா? இங்க வர சொல்லு. டேய் போடா. ஐயா கூப்பிடுறாரு. போடா. இப்படி வாங்க. யார் நீங்க? என்ன பண்றீங்க? சார் நாங்கெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், படிச்சிட்டு இருக்கோம் சார். போயிட்டு இருக்கோம். எந்த காலேஜ்? சிட்டி ஆர்ட்ஸ் காலேஜ். நீ எந்த காலேஜ்? இது எல்லாரும் அந்த காலேஜ் தான் சார். ஐடி கார்டு இருக்கா? இருக்கு சார். எடு. ஆனா ரூம்ல வச்சுட்டு வந்துட்டோம். போட்டனா? ரூம்ல வச்சுட்டு வந்துட்டான். எந்த ஊர் நீ? மதுரை சார். மதுரையா? நீ? நாமக்கல். என்னது? இது ஆஞ்சநேயர் கோயிலுக்கு பின்னாடி சார். பொய் சொன்னா வாயிலே குத்திடுவேன். நீ? சார் நான் இந்தியாவே இல்ல சார், ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவா? மூஞ்சிய பார்த்தா ஆஸ்திரேலியா மூஞ்சி மாதிரி தெரியலையே. இவனை தரவா என்கொயரி பண்ணுங்க. அடிக்கிறீங்க சார். எல்லாரும் அங்க நில்லுங்க. போடனா? சார் பிடிச்சு பண்ணிடுங்க சார். நாங்க கொஞ்சம் ரெஸ்பெக்டான ஸ்டூடண்ட்ஸ் சார். இல்லங்கடா. ஜீவாவை தேடி வந்தோம் சார். சார் தானே ஆஸ்திரேலியா? ஃபாரின் சீட் இருந்தா கொடுங்க சார். இப்ப தேனாம்பேட்ல செட்டில் ஆயிட்டோம். ஃப்ராடா? டேய், அவர் ரோட்டரி கிளப் பிரசிடென்ட் இல்ல? ஃபங்க்ஷன் கூட வந்திருந்தாரடா. என்னப்பா ரோட்ல என்ன ரைடா? ஆமா சார், அவசர மெசேஜ் வந்தது. என்ன சார் இவ்வளவு லேட் நைட்ல வரீங்க? நான் இண்டிபெண்டன்ஸ் டே பிக்சர் பார்த்து போறேன்ப்பா. சார் நீங்க கூட எங்க பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணீங்களே சார். என்ன தெரியல சார்? நாங்க தான் சார். சொல்லுங்க. இவங்க எங்களை பிடிச்சு வச்சாங்க சார். சார் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். இந்த பசங்களை எனக்கு தெரியும் சார், காலேஜில் படிக்கிறாங்க, நல்ல பசங்க. நீங்க சொன்னா சரி சார். யோ அவங்க அனுப்பியா?
வாடா பிச்சுமணி. சார் தேங்க்ஸ் சார் வரேன் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், சார் ஜீவா. இவன் எங்க ஃப்ரெண்டு சார். இவனை தேடித்தான் நாங்க வந்தோம் சார். சரி சரி கூட்டின்னு போ. ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், ஜீவா ஏய், ஜீவா வா. ஜீவா. ஜீவா ஜீவா. வா, பாத்து பாத்து. என்னடா ஆச்சு உனக்கு? நீ எப்படா போலீஸ்ல மாட்டின? ச்சே, ஏன்டா ஜீவா இப்படி